ஒரு பல்பு, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 அட்டம்ஸ் தேவைப்பட்டிருக்குங்க. பாருங்க, 1000 அட்டம்ஸ். அதாவது ஒரு வருஷ கடின உழைப்பின் மூலமா 1000 முறை அவர் தோத்ததுக்கு அப்புறம் தான் அவரால் பல்பையே உருவாக்க முடிஞ்சிருக்குது. அதே 1:3 நம்ம பார்க்குறோம், வெளிச்சம் உண்டாக கடவதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு செகண்ட்லயே வெளிச்சம் டக்குன்னு உண்டாச்சு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கூட இணையதளம் வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன மோட்டிவேஷனை நீங்க பார்க்கலான்னு தான் ஒரு பிளான். என்னன்னா, ரோமர் 4:17 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குது. என்னன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஒரு நல்ல வசனமா இருக்குல்ல. இது காலைல நான் வாசிக்கும் போது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. இதோடைய பின்னணி என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது, ஸோ நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இல்லாதவை ஒரு விஷயம் இல்லை, அந்த ஒரு விஷயத்த இருக்குதுன்னு கூப்பிட்டா, உங்கள் வீட்டில் நீங்கள் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களா இருக்கலாம். ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனை எதனா நீங்கள் வளர்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை பறவைகளாக இருக்கலாம். அப்படி ஒரு விஷயமே இல்லை, அந்த ஒரு நாய்க்குட்டி வந்து ஹே ஜூஜு கம் ஹியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வருமா? கண்டிப்பாக வரும்போது. இல்லை அது பறவையை கி கம் ஹியர் அப்படின்னு சொன்னால் வருமா? ஆக்சுவலி அங்கே ஒரு விஷயம் ஒன்று இருந்தால் தான் அது நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எதுவுமே இல்லை, ஆனால் அவர் கூப்பிடும் போது அது வரக்கூடியதாக இருக்கு. சிம்பிள். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆதி ஆகமத்துக்கு நம்ம போவோம். வேர்ல்டோட கிரியேஷன், இந்த உலகத்தோட படைப்பு பார்க்கும்போது இந்த உலகம் வந்து வெறுமையும் ஒன்றுமே இல்லாததும் இருளாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் எப்படி அந்த ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணுறாரு? மரங்கள் உண்டாவதாக, காற்று உண்டாவதாக, நீர் உண்டாவதாக, கடல்கள் உருவாக, அப்படி அவர் சொல்ல சொல்ல, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல அது எல்லாமே கிரியேட் ஆகுது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது, உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாம் கிரியேட் ஆகுது. அதே 1:3 நம்ம பார்க்குறோம், வெளிச்சம் உண்டாக கடவதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு செகண்ட்லேயே வெளிச்சம் டக்குன்னு உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி வெளிச்சம்னு ஒன்று இல்லை. ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது மனுஷங்களாக இருக்கக்கூடிய நம்மளால முடியும். சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, ஒரு பல்பு, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 அட்டம்ஸ் தேவைப்பட்டிருக்குங்க. பாருங்க, 1000 அட்டம்ஸ். அதாவது ஒரு வருஷ கடின உழைப்பின் மூலமா 1000 முறை அவர் தோத்ததுக்கு அப்புறம் தான் அவரால் பல்பையே உருவாக்க முடிஞ்சிருக்கு. மனுஷங்களா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு விஷயத்த உருவாக்கணும், ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், இல்லைனா ஒரு விஷயத்துல சாதிக்கணும், இல்லை ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சா அவ்வளோ சிம்பிளாக நடந்துடாதுங்க. உங்களுக்கே தெரியும், கரெக்டு தானே? ஸோ நம்மளுக்கு நிறைய அட்டம்ஸ் அதுக்கு தேவைப்படுது. நிறைய வாட்டி நம்ம அதுக்கு தோல்வி அடையவங்களாக இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு லெவல் ஆரல்ஸ் ஒரு வெற்றி நம்ம கிடைக்கூடியதாக இருக்குது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்குற சயின்டிஸ்ட் எவ்வளோ வருஷங்கள், எத்தனையோ கோடிகள், எவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்டுபிடிக்கிறாங்க பெரிய விஷயத்த. ஆனால் அதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, அது ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த நாட்களில் கூட அநேக காரியங்களுக்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். நிறைய பெரிய பெரிய முயற்சிகளை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கலாம். ப்ளீஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா செய்யுங்க. ஆனால் இவ்வளோ முயற்சி பண்ணியும் இவ்வளோ காரியங்கள் நான் செஞ்சும் தோத்துக்கிட்டே இருக்கேங்க என் லைஃப்பில், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நினச்சி பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவை. நாட் லைக் ஜஸ்ட் ஒரு பப்பி, ஒரு கிட்டன், ஒரு பேர்டு, அதான் கூப்பிடுற மாதிரி இல்லை. இந்த உலகமேன்னு ஒன்று இல்லை, உலகமே ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு விஷயத்த கூப்பிட்டு அதாவது வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்த நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக காத்திருந்தால் மட்டும் போதும். ஏன்னா அவர் உங்களை பற்றி ஒரு விஷயம் நினச்சா போதும். சிம்பிளுங்க. நம்ம இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் வேணும்னு நினச்சாருன்னா, அவர் நினச்சா மட்டும் போதும். ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னால் மட்டும் போதும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நீங்கள் என்ன காரியத்தை ஆசைப்படுறீங்க, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலையா? கண்டிப்பாக முடியாது, ஏன்னா நம்ம மனுஷங்க. ஆனால் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேவனை சார்ந்து இருங்க, அவர் மேலே அன்பாக இருங்க, அவருடைய காரியத்தை நோக்கி கொண்டே இருங்க. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய துக்கத்தை அது சந்தோஷமாக மாற்றும், உங்களுடைய எல்லா தோல்வியையும் அது வெற்றியாக மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
இருளை பிரகாசம் பண்ணி மாற்றக்கூடியதற்கு தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாது. சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை சாதிக்கலாம், ஆனால் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவனால் மட்டும்தான் முடியும். நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு காத்து இருக்கணும். அவருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்ளும்போது, அவர் ஒரு செகண்ட் நம்மளை பற்றி நினைச்சாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை நமக்காக அவர் சொன்னார்னா, உங்களுடைய லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச். ஸோ அவருடைய வார்த்தையிலே நீங்கள் தியானமாக இருங்க. இரவும் பகலும் அவரோட கூட நீங்கள் ஐக்கியப்பட்டிருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நிறைய காரியங்களை கேளுங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்காக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் சந்திப்போம்.